குட் ஈவினிங். இப்போ 5.1 எக்ஸசைஸில் 5th சாப்டரில் இவ்வளோ நாள் ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 சம் போட்டிருக்கோம், 5 சம் போட்டிருக்கோம். இப்போ அதே எக்ஸசைஸில் முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பு இதை கண்டுபிடிக்கிறது. 5 மார்க்கில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அல்லது ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் ஏதாவது ஒரு சம் கம்பல்சரி வரும். 36, 37 அந்த சீரியல் நம்பரில் கண்டிப்பாக இது வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே தரோ பண்ணிக்கணும். 5 மார்க்குக்கு. 2 மார்க்குக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே தரோ பண்ணிக்கணும். 5th சாப்டர் ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். சின்ன சின்ன ஃபார்ம்ல சின்ன சின்ன சம்ஸ் தான் இருக்கும். நான் அது எல்லாமே சின்ன சின்ன சம்மாக ஷார்ட்ஸில் போட்டுருவேன். அப்போ தான் ஒரு 2 நிமிஷம் செலவழிச்சா கூட ஒரு சம் படிச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு 2 மார்க் அப்படி படிச்சுக்கலாம். மொத்தமாக போட்டால் உங்களுக்கு பேர்டனாக தெரியும், ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 5.1 ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக போட்டிருந்தீங்க தானே. இப்போ கொடுத்துருக்க முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் அல்லது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் 1, -1, 1, -1, -4, 6, -3, -5. இது ஆஸ் யூஷுவல் தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் நாற்கரத்தின் பரப்புக்கு எப்படி வரிசையாக ஆர்டர் படி ஆன்டி கிளாக் வைஸில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ரஃபாக இது போடணும். போட்டால் தான் வரிசை தெரியும், ஆர்டர் தெரியும். போட்டாச்சு. இப்போ 1, -1 எக்ஸில் +1, -1 கிட்டத்தட்ட இங்கே வரும். 1, -1 -4, 6 -4 இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 6 இங்கே. இப்போ -4, 6. அடுத்தது -3 4க்கு முன்னால் -3, -5 கிட்டத்தட்ட இந்த இடம் -3, -5. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ட்ரையாங்கிள் பாருங்கள், இதையும் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன். திரும்ப இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் தான், கடிகார முள் சுற்றுற திசைக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு -4, 6 இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். A, B, C. அடுத்தது B -3, -5. C 1, -1. இப்போ இதை வச்சு நம்ம கணக்கு செய்யலாம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸுக்கு நம்ம என்ன வச்சுக்கணும், பேர் வச்சுக்கணும். இந்த புள்ளிகளுக்கு பேர் கொடுத்துக்கணும். பேர் பாருங்கள், இது x1, y1, x2, y2, x3, y3 பேர் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபார்முலா பாருங்கள், முக்கோணத்தின் பரப்பு = 1/2 x1, y1, x2, y2, x3, y3 திரும்ப x1, y1 சதுர அலகு. இங்கே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இங்கிலீஷில், சதுர அலகுக்கு பதிலாக ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கிலீஷ் மீடியம் வேணுங்கிறவங்க இப்படி எழுதிக்கோங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸ்கொயர் யூனிட். தமிழ் மீடியம்னா முக்கோணத்தின் பரப்பு சதுர அலகு போடணும். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/2 x1, y1க்கு -4, 6, x2, y2க்கு -3, -5, x3, y3க்கு 1, -1. அப்புறம் எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடிக்கணும். தட் இஸ் x1, y1 ஸ்கொயர் யூனிட். ஓகே, இப்போ அப் அண்ட் டவுன்
அப்புலேருந்து டவுன் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாலே போட்டு காமிச்சிருங்க. ஓகே, 1/2. 4 5s are 20. Minus into minus plus. 1 3 is 3. Minus into minus plus. 1 6 is 6. ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு. இது முடிஞ்சிருச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரு தனி வீடு கொடுக்கன்னு சொல்லியாச்சு. வீடு கொடுத்தாச்சு. ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் சைன். அடுத்து கீழேருந்து மேலாக்க டவுன் டு அப்ஸ். இது வந்து அடுத்த வீடு கொடுக்கணும். அடுத்த ப்ராக்கெட். 6 3s are 18. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 1 5 is 5. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 1 4 is 4. இவங்களுக்கு வீடு கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிடணும் ப்ராக்கெட்டை. இப்போ இவங்க தனி வீடு. ஆனால் இந்த 1/2 இவங்க எல்லாருக்கும் காமன். அப்போ ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டணும். இங்கே ஸ்கொயர் யூனிட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம அப்படியே போட்டுடலாம். ஈக்குவல் டு 1/2. 20 + 3 23. 23 + 6 29. 20 23 29 கூட்டியாச்சு. மைனஸ் இந்த உள்ளே உள்ளது ரஃப் ஒர்க் போடணும். ஏன்னா 2 மைனஸில் இருக்குது, ஒரு ப்ளஸில் இருக்குது. இப்போ -18 -5 ரெண்டுமே சேம் சைனாக ஆட் பண்ணி அதே சைன் போட்டாச்சு. ப்ளஸ் 4 இருக்குது, முடியலை. அது இன்னும் 13ல் 4 போனால் 13ல் 4 போனால் 9. 2ல் 1 கடன் கொடுத்தாச்சு. அப்போ 1 பெரிய நம்பர் முன்னால் மைனஸ். அப்போ இங்கே உள்ளே இருக்கிறது -19 ப்ராக்கெட் போடுங்க. ஸ்கொயர் யூனிட் ஈக்குவல் டு 1/2. 29 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸ்கொயர் யூனிட் 1/2. 9 ஆட் பண்ணால் 18. பேலன்ஸ் 1. 2 + 1 3. 3 + 1 4. 48 ஸ்கொயர் யூனிட் ஈக்குவல் டு 2 டேபிள். 2 2s are 4. 4 2s are 8. 2 4 4 2 8. அப்போ 24 ஸ்கொயர் யூனிட். நமக்கு தேவையான ஆன்சர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 24 ஸ்கொயர் யூனிட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ட்ரையாங்கிள் இப்படி போட்டுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க. கரெக்டாக வரும், எந்த தப்புமே வராது. இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒன். அதே மாதிரி எக்ஸசைஸில் செகண்ட் ஒன்று போட்டுருவோம். இப்போ அடுத்த சம்பா எக்ஸசைஸ் 5.1ல் 1ஆவதுல 2வது சம். 1ஆவதுல 2வது சம். இது ஆர்டர் பண்ணுவோம், வருஷப்படி போடுவோம். பாருங்கள், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போடுறோம். -10 -4 இங்கே போடலாம். -10 -4. அடுத்தது -8 -1 இங்கே -8 -1 -8 -1. அடுத்தது -3 -5 இங்கே -3 -5 -3 -5. பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணுறேன். இது 7 போம். A B C. அப்போ ஃபஸ்ட்டு A வந்து -10, -4. அடுத்து B மட்டும் மாறுது பாருங்கள். B -3 -5. நெக்ஸ்ட்டு C 8, -8, -1. இந்த ஆர்டர் படி எழுதிருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸு எதை வேணால் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்தால் இப்படி தான் வரணும். இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுக்கலாம், அல்லது இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் எடுக்கலாம், அல்லது இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த ரொட்டேஷன் மட்டும் கரெக்டாக வரணும், அவ்வளோதான். இப்போ இவங்களுக்கு பேர் கொடுக்க போகிறோம். பேர் பாருங்கள். x1 y1, x2 y2, x3 y3. ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அல்லது தமிழில் முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 திரும்ப y1 ஸ்கொயர்
யூனிட் ஈக்குவல் டு 1/2. இதில் எல்லாமே இப்படி போட்டு காமிச்சிருங்க. ஃபார்முலாவில் 2 மார்க் உண்டு, ஃபார்முலாவுக்கு 2 மார்க் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1 y1 -10 -4 10 -3 -5 -8 -1 திரும்பியும் -10 -4 ஸ்கொயர் யூனிட். இப்போ கணக்கு செய்யணும். பாருங்கள், 1/2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 5s are 50. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3 is 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 8s are 32. முடிஞ்சிட்டு 10 5 பெருக்குனா 50. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். 1 3 3 8 32. எல்லாமே ரெண்டுமே மைனஸ் இருக்கனால எல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. மைனஸ் இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், கீழேருந்து இப்போ மேலே 4 3s are 12. 5 8s are 40. 1 10 is 10. இதுவும் அப்படி தான், எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸ்கொயர் யூனிட் ஈக்குவல் டு 1/2. ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5 0 5 தான். 3 + 5 8 85 இங்கே இருக்குது. தெரிலனா இப்படி பண்ணுங்கள். 50 32 82 82 கூட 3 கூட்டினா 5 85. மைனஸ் இது உள்ள எல்லாமே ப்ளஸ் தான் 62. இப்போ ஸ்கொயர் யூனிட் ஈக்குவல் டு 1/2. 85 - 62. இந்த ஸ்டெப்பை கூட இப்படியே முதல்ல போட்டுடலாம், அந்த ப்ராக்கெட் போடாமல் கூட போட்டுடலாம். ஸ்கொயர் யூனிட் இது கூட தேவையில்லை. இது 85. இது எல்லாமே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1/2. 5ல் 2 போனால் 3, 8ல் 6 போனால் 2 23 ஸ்கொயர் யூனிட். ரெண்டாம் வாய்ப்பாடு 2 2 2 2 மீதி 1 0 ஆட் பண்ணுறோம் 10 2 10. ஸோ 11.5 ஸ்கொயர் யூனிட். இல்லைனா 23ல் பாதி 11.5. அவ்வளோதான் இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ.